ஏய் அறிவு கட்ட முண்டமே, இப்பதான் அவன் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சது நீ கண்டுபிடிக்கிறியா? நல்ல ஆள்ரா நீ. போ, நான் சொன்ன இடத்தெல்லாம் போய் தேடு. டாடி, அந்த போனை என்கிட்ட கொடுங்க. ஏய் சார், லைன்ல இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு, மாயா பேசணுமா உங்ககிட்ட? சொல்லுங்க மேடம். கஜா, டாடி சந்தோஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாரா? கொடுத்தாரு மேடம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை தூக்கி போட்டு மிதி, அப்பதான் உண்மை வெளியே வரும். மேடம் பார்த்தா மேடம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பாதி பேரு கண்ணு தெரியாதவங்க. ஏய், கண்ணு தெரியலனா என்ன? அவங்களுக்கெல்லாம் சந்தோஷ் எங்க இருக்கான்னு தெரியும். கேக்குற மாதிரி கேட்டா உண்மை தானா வெளியே வரும். கண்ணு தெரியாதவங்க பாவம் மேடம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? கஜா, சொன்னது புரிஞ்சுதா? இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு சந்தோஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். சரிங்க மேடம், எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்றேன் மேடம். அண்ணா, ஏ அறிவு, என்ன செக்கும் கையுமா வந்திருக்க? பேக் எங்க, பணம் எங்க? என்ன பேங்க்ல அவ்வளவு கேஷ் இல்லைன்னு அப்புறமா வர சொல்லிட்டாங்களா? வரவே வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணே. என்ன அறிவு சொல்ற? இதை பாருங்கண்ணே, இதுல இருந்து என்ன தெரியுது? 5 கோடி 8 கோடி சரியா தானங்க இருக்கு? எனக்கு எதுவும் தப்பா தெரியலையே, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. மாயா, நீயே பாரு. சைன் வேற மாதிரி இருக்கே. இல்ல அங்கிள், இந்த கையெழுத்து சந்தோஷோட சிக்னேச்சர் எல்லாம் ஏன் வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு? என்ன அறிவு, பேங்க்ல என்னதான் சொல்றாங்க? இந்த கையெழுத்துக்கு என்னவா? அதுல சந்தோஷ் போட்டிருக்க கையெழுத்து தப்பான. என்னது? என்ன அறிவு சொல்ற? அவன் பல செக்கு நான் போய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட என்கேஷ் ஆகாம இருந்ததே இல்லை. ஏமாத்துறது, பேங்க்ல போய் தர்றது, துட்டு வாங்குறது இப்படியே பழகிட்டேனே. அதனால வழக்கம் போல கையெழுத்தை செக் பண்ணாம வாங்கிட்டேனே. ஐயோ, அப்ப 5 கோடி 8 கோடி எல்லாம் போச்சா? அண்ணே, முதல்ல அந்த செக்கை கொடுங்கண்ணே. ம். ஐயோ ஏய் அறிவு, ஐயோ அறிவு, என்ன பண்ற? என்ன பண்ற நீ? முட்டாளா நீ? எதுக்கு அதுக்குள்ள செக்கை கிழிச்சு போட்ட? பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? அண்ணா, நான் என்ன கேனையா? பேங்க் மேனேஜர் கிட்ட தெல்ல தெளிவா உக்காந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன சொன்னாங்க அறிவு? ஆமாண்ணே, நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸு, பர்சனல் அக்கௌண்ட்ஸு, கார்பரேட் அக்கௌண்ட்ஸு, கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு எதுலேயுமே ₹1 கூட விடாம எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ரானா? அத்தனை கோடியும் முழுசா பேங்க்ல இருந்து எடுத்துட்டானா? ஆமா நீ. சான்ஸே இல்ல அறிவு. அவ்வளவு கேஷ எமர்ஜென்சி சிச்சுவேஷனை தவிர வித்ட்ரா பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாம 10 கோடி 20 கோடிக்கு மேல சாதாரணமா அவ்வளவு கேஷ பேங்க்லயே வச்சிருக்க மாட்டாங்க. என்ன சந்தோஷ்? ஏய் விடு. என்ன பண்ற சந்தோஷ்? என்ன? ஏய் என்ன அப்படி பாக்குற? சும்மா தான் பாக்குறேன். ஏன் இது வரைக்கும் என்ன பார்த்ததே இல்லையா? இத்தனை நாள் சொல்லாம கொள்ளாம பார்த்துட்டு தானே இருந்த. ஆமா, இத்தனை நாள் உனக்கே தெரியாம உன்னை பார்த்து ரசிச்சேன்.
இன்னைக்கு முதல் தடவையா காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சிட்டு என் பொண்டாட்டி இவ்வளோ அழகான்னு நான் பார்த்து பிரமிக்கிறேன். நிஜமாவா சொல்ற? பின்ன இப்படி ஒரு அழகு தேவதைய எனக்கு கண்ணு தெரியாதப்பவே பார்த்து பேசி கையை பிடிச்சிருக்கேன்னா இது பிரமிப்பா இல்லை என்னோட அதிர்ஷ்டமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. சந்தோஷ், என்னடி என் அழகு பொண்டாட்டி? இதுதான் முறையா உனக்கு கண்ணு தெரிஞ்சு நீ என்ன நான் உன்ன இவ்ளோ பக்கத்துல இவ்ளோ நெருக்கமா உன் முகத்தை நான் பார்க்கறேன். இந்த நிமிஷத்துல என்னை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது செல்வி? ஒண்ணுமே தோணல சந்தோஷ். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? தெரியலையே. சொல்லவா? ம். நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் அழகி என்பேன், பேரழகி என்பேன். ஆ? நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், செம்ம கவிதை என்பேன். என்ன இது எம்ஜிஆர் பாட்டை ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு? நீ கூட தான் சரோஜாதேவி நயன்தாராவை ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்க. பா, என்ன கண்ணடி உனக்கு! சத்தியமா உன் கண்ணை இவ்வளோ பக்கத்துல பார்க்கவே முடியல. ஏன்? ரஃப்லிஷான்னு ஒரு பூ இருக்கு. அப்படி ஒரு பூவா? ஆமா, அந்த பூ கடலுக்கு அடியில இருக்கு. ஓ அப்படியா? அந்த பூ என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? பக்கத்துல எது வந்தாலும் சரி அது அப்படியே முழுங்கிரும். அதானே முழுங்கும். நீ எதுக்கு முழுங்குற மாதிரி கிட்ட வர? அப்படிதான் உன் கண்ணும். இந்த பார்வை இருக்கே பா, அப்படியே என்ன கொல்லுது. என்ன இன்னைக்கு வர்ணிப்பு கொஞ்சம் ஓவரா இருக்கு. பொண்டாட்டி ஓவர் அழகா இருந்தா புருஷன் ஓவரா வர்ணிக்கல தப்பு இல்லையே. பொய் சொல்லாத. என்னை விட மாயாதான் ரொம்ப அழகு. உனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா அவளை தானே கல்யாணம் பண்ணிருப்ப. ஏய் லூசு, எனக்கு 2 வருஷமா தான் கண் பார்வை இல்ல. அதுக்கு முன்னாடி 20 வருஷமா மாயா என் கூட தான் இருந்தா. அப்பவும் எனக்கு மாயா மேல லவ் வரல. அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆமா. ஏன்? உண்மையை சொல்லட்டுமா? ஏன்னா அவளுக்கு கோல்டு ஃபிஷ் மாதிரி இந்த அழகான கண்கள் இல்ல, சிற்பி செதுக்கின மாதிரி இந்த அழகான மூக்கு இல்ல, ரோஜா இதழ்கள் மாதிரி இந்த உதடுகளும் இல்ல, இப்படி சங்கு கழுத்து இல்ல. அப்புறம் அதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். ஹே, அதுக்கப்புறம் உன்ன மாதிரி அழகான மனசுலன்னு சொல்ல வந்தேன். நீ அதையா சொல்ல வந்த? ஆமா, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். உனக்கு ஏதோ ஆயிடுச்சு இன்னைக்கு. லைட்டா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியமா? கண் பார்வை வந்ததும் இப்படி ஒரு அழகிய கட்டிருக்கேன்னு தெரிஞ்சா யாருக்கு தான் பைத்தியம் பிடிக்காது சொல்லு? நீ சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. நீ ஃபாரின்லாம் போயிருக்க. நீ பார்க்காத அழகிங்களா இல்ல மாயா பேசாத இங்கிலீஷா? சும்மா கதையெல்லாம் விடாத. அடிப்போடி லூசு. அமெரிக்கால பிச்சைக்காரி கூட தான் இங்கிலீஷ்ல பேசுவா. அதுக்காக அவளை லவ் பண்ண முடியுமா? ஓ என்னவோ சார், இன்னைக்கு டிஃபன் சாப்பிடுறதா இல்ல போல இருக்கு. அதான் ஃபுல் மீல்ஸை என் முன்னாடி நிக்குது. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. நீ என்ன திரும்ப திரும்ப கொஞ்சிட்டு இருக்க? நான் என்ன குழந்தையா? ஆமா, என் குழந்தைய சுமக்கிற இன்னொரு குழந்தை. ஐயோ சார், என்ன இன்னைக்கு கவிதையா கொட்டுறீங்க? ஏதாவது புக்ஸ்ல இருந்து திருடிட்டியா? என்னை அறியாமலே என்னை திருடி விட்டு என்னை திருடன் என்கிறாயா? ஐயோ ராமா, தாங்க முடியல. நானே ஃபிளாட் ஆயிடுவேன் போல இருக்கு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற?